தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழக அரசின் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் வேலைக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்க இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண தான் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் 2018 கீழே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 பேஜஸ் இருக்குது. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் தான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சிங்களா உங்களுக்கே புரியும். டோட்டல் வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 53 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் மேலே என்ன சொல்லியிருக்காங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட், கவுன்சிலிங் எல்லாமே வந்து தனியாக வந்து கம்யூனிகேஷன் அனுப்ப மாட்டோம். எல்லாமே வந்து SMS மூலமாகவும் இமெயில் மூலமாகவுமே வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து அந்த வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணிக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28/11/2018. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28/11/2018 அன்றைக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து 3/2/2019 அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 2 பேப்பர் நடக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த வேலைக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கேஸ்ட் வைஸ். அதன்படி பார்த்தீங்கன்னா SC அருந்ததியர், ST, MBC, DC, BC, BC முஸ்லீம், அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து 35 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்க எல்லாருக்கும் என்னென்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், கேஸ்ட் வைஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் வந்து இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அவார்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இவங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3 வருஷமாவது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் வந்து இந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 570 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து 2 பேப்பரை வந்து இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன் சொல்லிட்டு கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனெக்ஸர் 2ல் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 3 இடங்களில் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த பேஜில் வந்து ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்மேட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி அனெக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டைம்லைன் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் 2019 வந்து வரும்னு சொல்லி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட், ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே வந்து மார்ச் 2019 வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.